Exercise 3.3 first question first subdivision என்ன கொடுத்திருக்காங்க 3:5 box 20:20 ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ரெண்டு ரேஷியோ இருக்கு. இந்த இடத்துல இந்த ரேஷியோட வேல்யூ என்ன, இந்த ரேஷியோல இதோட வேல்யூ என்னங்கிறது பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் மீன் அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். சரியா. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ங்கிறது என்னது, நமக்கு இந்த 3யும் இந்த 20யும் தான் என்னது எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லணும். இந்த 3யும் இந்த 20யும் தான் என்னது நமக்கு எக்ஸ்ட்ரீம். அப்போ 3 × 20 எவ்வளோ வரும் நமக்கு, 3 2s 6 இன்னொரு 0 இருக்குன்னா 60 எழுதிடலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸையும் இந்த 5வும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். சரியா. 5க்கும் பாக்ஸுக்கும் எவ்வளவுன்னு பார்ப்போம். சரியா. நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமோட வேல்யூ 60யும் 5 × பாக்ஸும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா அதுவும் என்ன தான் வரும், நமக்கு சால்வ் பண்ணும்போது 60 தான் வரும். ஸோ இப்போ என்ன வேணும், நமக்கு இந்த பாக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 60 / 5ன்னு கொடுத்துடலாமா. இந்த பாக்ஸ் வேல்யூ என்னென்னா 60யை 5ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, பாக்ஸுக்கு 1 5 is 5. மேலே இங்கே அதே மாதிரி 6ல் 5 எத்தனை டைம்ஸ் போகும், ஒரே ஒரு டைம் போகும். 6ல் 5 போனால் ரிமைண்டர் 1. சரியா. 10ங்கிறது 5ல் எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும் இல்லையா. அப்போ 5 2s 10. அப்போ ஆன்சர் என்ன வருது, பாக்ஸுக்கு 12ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன போடணும், நம்ம 12. சரிங்களா. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் is to 24, அப்புறம் டபுள் கோலன் கொடுத்துட்டு 6:8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. இதுவும் அதே மாதிரி தான். இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இந்த ரெண்டையும் ஒரு சைடில் எழுதிக்கலாம். பாக்ஸ் × 8 is equal to அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் மீன் அப்படிங்கிறது இது ரெண்டும். அப்போ 24 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா. இப்போ நமக்கு பாக்ஸ் வேல்யூ தானே வேணும். அப்போ பாக்ஸ் இந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 24 × 3 அப்படின்னு இருக்கும். இந்த 8ஐ என்ன பண்ணணும், கீழே கொண்டு வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டிவிஷனாக மாறிடும். ஓகேவா. இப்போ 18 is 8, 3 8s are 24. அப்போ 3 × 3 நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்னது, நமக்கு இந்த பாக்ஸுக்கு வேல்யூ 9 அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்னு பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி சம்லலாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 2 ரேஷியோவை கொடுத்து அதில் பாக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது 5 இந்த பாக்ஸ் ஒரு ரேஷியோ, 10:8 ஒரு ரேஷியோ, 15 பாக்ஸ் ஒரு ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் அதாவது இந்த 5ஐயும் 8ஐயும் எக்ஸ்ட்ரீம்ஸாக இருக்கு இல்லையா, அதை மல்டிபிள் பண்ணுறோம். 5 × 8 is equal to அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் என்னது மீன். அப்போ பாக்ஸ் × 10ன்னு எடுத்துருப்பீங்க. இப்போ பாக்ஸ் வேல்யூ தானே நமக்கு வேணும். பாக்ஸ் வேல்யூ ஒரு சைடு எடுத்துக்கோங்க. இந்த 5 × 8 இங்கே இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் இந்த சைடில் வரும்போது என்னவாயிடும், டிவிஷன் ஆகிடுமா. அப்போ 10ஐ கீழே எழுதிக்கிடுவோம். சரிங்களா. 1 5 is 5, 1 5 is 5, 2 5s are 10. ஓகேவா. மறுபடியும் 2ஆல் கேஸ் பண்ணால் 1 2 is 2, 4 2s are 8. அப்போ பாக்ஸோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது, 4ன்னு கிடைக்கும். அப்போ 4ன்னு ஆன்சர் எழுதிக்கலாம் இங்கே. சரிங்களா. இப்போ இந்த பாக்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, அதே மாதிரி தான் 10:8ஐயும் 15 பாக்ஸையும் கம்பேர் பண்ணி எழுதப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது என்ன வந்திருக்கும், நமக்கு 10 × பாக்ஸ் is equal to அதே மாதிரி மீன் வேல்யூ இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது ரெண்டும் மீன். அப்போ 8 × 15 நமக்கு பாக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் 8 × 15 இருக்குது. இந்த 10ங்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும், டிவிஷனாக மாறிடும். ஸோ இப்போ 5 டேபிள் அடிக்கலாமா. 5 2s are 10, 5 3s are 15. அதே மாதிரி இங்கே 8ஐயும் இதையும் அடிக்கலாம். 1 2 is 2, 4 2s are 8. அப்போ என்ன வரும், 4 × 3 என்னது நமக்கு 12 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ பாக்ஸ் வேல்யூ இங்கே வந்து என்னது 12ன்னு எழுதிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் 3 ரேஷியோ கம்பேரிஷன் இருக்குது. சரியா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், இங்கேயும் பக்கத்தில் 2 மீன் வேல்யூமே நமக்கு தெரியாது. அப்போனா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இது எடுக்க வேண்டாம், நம்ம இது எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது இது என்ன வரும், இது ஃபஸ்ட்டு இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம், இது ரெண்டும் மீன் வேல்யூ. இப்போ எக்ஸ்ட்ரீமுக்கு என்ன வந்திருக்குது, பாக்ஸ் × 16 is equal to 8 × 4 அப்படின்னு இருக்குது. சரியா. பாக்ஸோட வேல்யூவே வேணும். அப்போ நம்ம பாக்ஸ் இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 8 × 4 இந்த பக்கம் இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே வரும்போது என்ன ஆகிடும், டிவிஷனாக மாறிடுமா. அப்போ டிவைடட் பை 16 அப்படின்னு எழுதிக்குவீங்க. 1 8 is 8, 2 8s are 16. மறுபடியும் இந்த ரெண்டையும் 2ஆல் கட் பண்ணலாமா. 1 2 is 2, 2 2s are 4. அப்போ இந்த பாக்ஸோட வேல்யூ இங்கே என்ன வருது, நமக்கு 2ன்னு வருது. அப்போ இங்கே 2ன்னு போட்டுக்கலாமா.
இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணி எழுத முடியும். சரியா? இப்போ இங்கே இந்த சைடில் என்ன இருக்குது, 12 பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2:4ன்னு இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரெண்டையும் என்ன பண்ணோம், ப்ராடக்ட் பண்ணோம். அப்போ 12 × 4 இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் இன்ட்டு என்ன வந்துடும், மீனோட வேல்யூ என்னது, பாக்ஸ் இன்ட்டு 2. சரிங்களா? இப்போ எப்படி இல்லாமா, இப்போ பாக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க, இந்த 2வை இங்கே டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். அப்போ 12/4 டிவைடட் பை 2. 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள், 1 2 is 2, 2 2s are 4. சரியா? இப்போ 12 × 2 மல்டிபிள் பண்ணால் இந்த பாக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 24 அப்படின்னு வரும். 12 2s are 24. அப்போ இந்த பாக்ஸில் நம்ம என்ன எழுதிக்கலாம், 24ன்னு ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா? Second question, say true or false. 7% is to 49% as 11 kg is to 88 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் வந்து 7 is to 49 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் கொஷின் எப்படி எழுதணும், 7 is to 49 and another ratio வந்து நமக்கு என்னது 11 is to 88 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுவும் அது நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? 7 × 88 7 × 88 ஈக்குவல் டு 49 × 11 அப்படின்னு வருது. சரிங்களா? இப்போ என்ன வரும், 88 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 7s are 56, பேலன்ஸ் 5 இருக்குது. 8 7 56, 56 + 5 வரும் 161 அப்படின்னு வரும். ஸோ இங்கே 616 இருக்குது. அதே மாதிரியே 49 11ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும், 1 டைம் பண்ணும்போது 49 இருக்கும். மறுபடியும் நெக்ஸ்ட் இந்த 1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது மறுபடியும் 49 எழுதுவீங்க. அப்போ 9 இங்கே என்ன இருக்கும், 31 559 இருக்குது. அப்போ இது நாட் ஈக்குவல் தானே. அப்போ இந்த ரேஷியோக்கு என்ன எழுதணும், நம்ம ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 10 books is to 15 as 3 books is to 15 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது 10 is to அப்படின்னா இதுதான் ரேஷியோவில் எழுதுறது தான். ஓகேவா? இப்போ அதே மாதிரியே தான் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். 10 × 15 is equal to 15 × 3. அப்போ என்ன வரும், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா 115 எழுதிடலாம். இங்கே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், நமக்கு 75 வரும். அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக இல்லை. அப்போ ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் த வெயிட் ஆஃப் 40 books is 8 kg, then the weight of 15 book is 3 kg அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதணும், நம்ம இதே மாதிரி தான் ரேஷியோவில் எழுதுகிறோம். 40 is to 8, இந்த பக்கம் 15 is to 3. அதே மாதிரியே மல்டிபிள் பண்ணுங்கள். 40 × 3 is equal to 8 × 15 அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 120 கிடைக்கும். அதே மாதிரி 15ஐ 8ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 8 5s are எவ்வளோ வரும், 40. ரிமைண்டர் 4 இருக்குது நமக்கு. 18 8 + 4 120. ஸோ ரெண்டும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குதுங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம என்ன எழுதிக்கலாம், ட்ரூன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட், a car travels 90 km in 3 hours with the constant speed. It will travel 140 km in 5 hours அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட் த சேம் ஸ்பீடு. ரெண்டு ஈக்குவலாக பார்க்கலாம். அதே தான், சேம் டைம் தான், சேம் அதே மாதிரியே 5ஐயும் 90யும் மல்டிபிள் பண்ணுறோம், 3யும் 140யும் மல்டிபிள் பண்ணுறோம். 90 × 5 is equal to 140 × 3ன்னு வருது. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 9 5s are எவ்வளவு, 45. இங்கே ஒரு 0 இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கோங்க, 415 வந்துடும். அதே மாதிரி இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 3ஆல் ஆட் பண்ணால் 0 × 3 0, 4 × 3 12 ரிமைண்டர் 1 இருக்குது. சரிங்களா? 1 3 is 3, 3 + 1 4. ஸோ இங்கே என்ன வருது, 420. இங்கே 450. ஸோ ரெண்டு ஈக்குவல் இல்லை. அப்போ ஆன்சர் நமக்கு இங்கே என்னது, ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். fill in the blanks. if the cost of 3 pens is 18 அப்படின்னா then cost of 5 pens எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல இது பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ நம்ம இப்படி எழுதிக்கலாமா, 3 பென்னுக்கு 18 அப்படின்னா 5 பென்னுக்கு எவ்வளோ ருப்பீஸ் அப்படிங்கிறது தெரியாது, அதை பாக்ஸ் போட்டுக்கிட்டீங்க. சரியா? 18 எழுதிக்கணும். இந்த பக்கம் 5 is to பாக்ஸ். இப்போ பாக்ஸ் தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரீம்ஸ் இப்படி தானே பண்ணணும். எக்ஸ்ட்ரீம்னா 3 × பாக்ஸ், அடுத்து மீன் வேல்யூ 18 × 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பாக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 18 × 5 டிவைடட் பை இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 3 இங்கே வரும்போது டிவிஷனில் மாறும், 3 ஆயிடுச்சு. 1 3 is 3, 6 3s are 18, 6 5s are எவ்வளோ நமக்கு 30. அப்போ பாக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரணும், 30 அப்படின்னு ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா? ஆன்சர் 30.
நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் கார்குலலி ஏர்ன்ஸ் 1800 in 15 days then she earns 3000 in அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1800 ருபீஸை 15 டேஸில் ஏர்ன் பண்ணிட்டா அப்படின்னா 3000 ருபீஸ்க்கு எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஷின். சரிங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதியிருப்போம்? 1800 is to 15 is to 3000 is to பாக்ஸ் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இப்போ நம்ம அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீமை வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1800 இன்ட்டு பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். அப்போ 15 இன்ட்டு 3000 அப்படின்னு எழுதியிருப்பீங்க. இப்போ பாக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே என்ன வரணும்? 15 இன்ட்டு 3000 டிவைடட் பை இந்த 1800 கீழே எழுதிடலாம். இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கட் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ இது ரெண்டே 3 டேபிள் அடிக்கலாமா? 5 3s are 15, 6 3s are 18, இங்கே 1 6 6 6, 5 6 are 30. அப்போ இங்கே பாருங்கள் 5 இங்கேயும் 5. அப்போ 5 இன்ட்டு 5 நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? 5 இன்ட்டு 5க்கு 25 ஆன்சர் கிடச்சிருக்குமா? அதுதான் என்னது ஆன்சர். ஸோ 25 days அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னது நமக்கு? 25 days. நெக்ஸ்ட் கொஷின், fourth question, find whether 12, 24, 18, 36 are in order that can be expressed as two ratios that are in proportion அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ரேஷியோவாக எழுதி அதை வந்து ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பண்ணலாமா? பாருங்கள், எஸ் இதை வந்து நம்ம ப்ரொப்போர்ஷனலாக எழுதிக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற 2 எழுதிக்கிங்க. 12 is to 24, 18 is to 36 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ன்றது என்னது நமக்கு? இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். இது ரெண்டு என்னது? ப்ராடக்ட் ஆஃப் மீன். எழுதிக்கலாமா? எழுதிட்டு 12 இன்ட்டு 36 அப்படிங்கிறத மல்டிபிள் பண்ணோம். 36ஐ 12ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 6 2s are 12, ரிமைண்டர் 1, 3 2s are 6, 6 + 1 7. அடுத்து நெக்ஸ்ட் கீழே அடுத்த ஸ்டெப் போகிறோம்னா 0 போட்டோம். அடுத்து 1 1 6 6 6, 1 3 is 3 எழுதிக்கலாமா? அப்போ 0 + 2 2, 7 + 6 எவ்வளோ? 13, ரிமைண்டர் 1 இங்கே போட்டுப்போம். 3 + 1 4. ஸோ இதுக்கு ஆன்சர் எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து ஆன்சர் என்னது? 432. சரிங்களா? இப்போ அதே மாதிரி அடுத்தது 24, மீனோட வேல்யூ என்னது? 24 இன்ட்டு 18. 24 இன்ட்டு 18 நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 8 4s are 32, ரிமைண்டர் 3, 8 2s are 16, 16 + 3 19 அப்படின்னு வந்துருக்கும். அடுத்து 0 போட்டுக்கலாம். அடுத்ததில் 1 4 is 4, அடுத்து 1 2 is 2, அடுத்து 0க்கு 2க்கு பண்ணினா 2, 9 + 4 13, ரிமைண்டர் 1, இங்கே 4, 432 வந்துருச்சா? ஸோ இப்போ பாருங்கள் 2 வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? 12 is to 24 is to 18 is to 36 are in proportion அப்படின்னு எழுதிடலாம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து 5th கொஷின் பாருங்கள். Write the mean and extreme terms in the following ratio. Check whether they are in proportion அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? 78 liters is to 130 liters and 12 bottle is to 20 bottles. அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் ஃபஸ்ட் எழுதுமா? 78 is to 130, அப்புறம் டபுள் கோலன் கொடுத்துட்டு ரேஷியோ கம்பேர் பண்ணிடுறோன்னே அது எழுதிட்டு 12 is to 20 அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? எப்படி சொல்லலாம்னு பாருங்கள். இப்போது 78 is to 30, அது மாதிரி is to 12 is to 20ன்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்னது? இது ரெண்டும் தான் எக்ஸ்ட்ரீம், இது ரெண்டும் மீன் வேல்யூ. ஸோ எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் ஆர் 78 and 20. அடுத்து மீன் டேர்ம்ஸ் வந்து என்னது? 130 and 12. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிடலாமா? 78ஐ 220ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 0 பண்ணும்போது 2 0 ஆகிடும். அடுத்த ஸ்டெப்புக்கு 0 போட்டு 8 into 6, 8 into 2 எவ்வளோ வரும்? 16. அப்போ ரிமைண்டர் 1 போட்டுக்கலாம். 7 2s are 14, 14 + 1 15, அப்போ 1560 அப்படின்னு வந்துடும். சரியா? நெக்ஸ்ட்டு 13ஐயும் 12ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். சரியா? அப்போ என்ன வரும்? 3 2s are 6, 1 2 is 2, அடுத்த ஸ்டெப்புக்கு 0, 1 3 is 3, இங்கே 1 is 2, 1 into 1 1. அப்போ 6 + 0 6, 2 + 3 5, இங்கே 1. ஆல்ரெடி இங்கே 130ங்கிறதுக்கு ஒரு 0 இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். 1560. ஸோ பாருங்கள் 2 ஈக்குவலாக இருக்கா? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். ஸோ இட் இஸ் இன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 400 கிராம்
is to 50 gram and 25 rupees is to 625 rupees. அப்போ இது ரெண்டும் ஒரு ரேஷியோ எழுதணும், இது ரெண்டும் ஒரு ரேஷியோவாக இப்படி எழுதிக்கலாமா? எழுதிட்டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த மீன் எழுத போகிறோம். ஸோ 400 into 625 மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2,50,000 கிடைக்கும். அதே மாதிரியே ப்ராடக்ட் ஆஃப் மீனை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 50 into 25 என்ன வந்துடும்? நமக்கு 100 and 215 கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இல்லை. அப்போ நாட் ஈக்குவல், இட் இஸ் நாட் இன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சரிங்களா? அடுத்து 6th சம் பாருங்கள். The America's famous Golden Gate Bridge is 6,480 feet long with 756 feet tall tower. A model of this bridge exhibited in a fair is 60 feet long with 7 feet tall tower. Is the model in proportion to the original bridge. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அமெரிக்கன் கோல்டன் பிரிட்ஜ் கேட் பாலம் இருக்குது. அதோட லாங் வந்து பார்த்தோன்னா 6,480 ஃபீட்டில் இருக்குது. அதோட டால் அப்படின்னு சொல்லும்போது 756 ஃபீட்டில் டாலில் இருக்குது. இப்போ என்ன கேட்காங்கன்னா, அந்த இதே மாதிரி ஒரு மாடல் செய்கிறாங்க, அது எப்படி ப்ரொபோர்ஷனலில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 6,480 ஃபீட்டையும் 756ஐயும் ஒரு ரேஷியோவாகவும் 60:7 ஒரு ரேஷியோவாகவும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரீம் அண்ட் மீன் வேல்யூ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். இது எக்ஸ்ட்ரீம் 6,480யும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம், அது எக்ஸ்ட்ரீம். 756ஐயும் 60யும் மல்டிபிள் பண்ணுறோம், அது மீன். இப்போ 756ஐ மல்டிபிள் பண்ணுறோம். 6 6 36, ரிமைண்டர் 3, 6 5 30, 30 + 3 33, 7 into 6 பண்ணோன்னா 42, 42 + 3 45. ஸோ 45,360 வருது. சரிங்களா? அப்போ அதே மாதிரியே எக்ஸ்ட்ரீமோட இதை கண்டுபிடிக்கிறோம். 6,480 7ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். சரியா? 0 into 7 0, 8 7s are 56, ரிமைண்டர் 5, 7 4s are 28, 28 + 5 33, பேலன்ஸ் 3, 7 6 are 42, 42 + 3 45. ஸோ ரெண்டும் சேமாக இருக்கா? ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னதான்? இன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்